கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அதே மாதிரி தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கு. முடிஞ்சா வியாழக்கிழமை தன்வந்திரி பகவானுக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு ஒரு கிறிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. தேவையில்லாத உடல் உபாதையிலிருந்து கண்டிப்பாக வெளியே வந்து விடலாம். ஓகே, இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் மூஞ்சல் பார்ப்பீர்கள். போன மாதம் அதே தான் சொன்னேன், இந்த மாதம் அதுதான் சொல்றேன். கொஞ்சம் மூஞ்சல் பார்ப்பதற்கான வாய்ப்பு அடுத்த மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அப்படி முன்ன பின்னதான் போயிட்டு வரதுக்கான அமைப்பா இருக்கு. ரொம்ப ஸ்டாண்டியா உடனே ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரம் மாதிரிலாம் வருமானம் இல்லை. வருமானத்திற்கேற்ற செலவு தயாரா இருக்கும். ஆனா போன மாசம் மாதிரி கை கடிக்கிற அளவுக்கு வருமான தொய்வு இருக்காது. பட் வரவு வருது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 மாசமா வரவுக்கு மீறிய செலவு கும்பராசிக்காரர்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த மாசத்துல இருந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் ஆகி நீங்களே வந்து எந்த இடத்துல கொடுக்க வேண்டியவங்களும் அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது வருமானம் வர ஆரம்பிச்சிடும். சோ பெருசா கவலைப்பட வேண்டாம். அது குருன்றனாலே குழந்தையை குறிக்கும். அப்ப வயசான கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு தொய்வு நிலையிலிருந்து வெளில வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 2025 வருஷம்.